நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை சுத்தி பல விமர்சனங்களும் ஆதரவுகளும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில ஜூலி தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி வனிதா விஜயகுமார் இப்போ காட்டமா பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில விஜய் அரசியல் மேடைகள்ல பேச ஆரம்பிச்சிலிருந்தே அவரோட பேச்சுகள் பத்தி ஜூலி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஜல்லிக்கட்டு காளை பத்தி விஜய் சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரி தான் இந்த விவாதத்துக்கு தொடக்கமாக இருந்துச்சு. அதாவது விஜய் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையன் புள்ளிக்கட்டை காட்டி ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எதிராக ஜூலி வெளியிட்ட வீடியோல நீங்க சொல்றதை நம்பி உங்க மைனாரிட்டி ரசிகர்கள் ஜல்லிக்கட்டு காளையிட்ட புள்ளிக்கட்டை காட்ட முயற்சி பண்ணினா பெரிய ஆபத்து நடக்கும், உயிரிழப்புகள் கூட அதிகரிக்கலாம், உங்களால போன உயிர் 50 இருக்கட்டும், அது 500 ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா பேசி வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் ஜூலிக்கு எதிராக சோசியல் மீடியால பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குது. அதை அடுத்து அவங்க விஜய்க்கு எதிராக தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட தொடங்கினதோட விஜய்க்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையுமே கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில விஜய்க்கு எதிராக ஜூலி வெளியிட்ட வீடியோவுக்கு பதிலடி கொடுத்து வனிதா விஜயகுமார் ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூலி வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சா, அதெல்லாம் விஜய் ரசிகர்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட இப்போ சோசியல் மீடியால யாரு வேணாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், ஒரு முகமூடி போட்டோ வச்சுக்கிட்டு யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசுற நிலைமை தான் இப்போ இருக்குது. அதை எப்படி நேரா விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூலிக்கு இப்போ தான் இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு இல்லை, பிக் பாஸ்க்கு போனப்பவே இதே மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சு. அது தெரிஞ்சுதானே அந்த ஷோக்கு போனாங்க, அப்போ அவங்களுக்கு அது வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் என்னமோ ஜூலியா திட்டுங்கன்னு அதுக்கு ஆள் ரெடி பண்ணி வச்சு மோசமா கமெண்ட் பண்ண சொன்ன மாதிரி ஜூலி பேசுறாங்க. அவருக்கு வேற வேலை இல்லையா, விஜய் உன்னை ஒரு ஆளாவே மதிக்கல, அவரு மக்களுக்காகத்தான் வந்திருக்கிறாரு, அவரை பத்தி எத்தனையோ பேரு விமர்சனம் பண்றாங்க, அதுக்கெல்லாம் உட்கார்ந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரா, அப்படி இருக்கும்போது நீயா ஏன் இப்படி கிரியேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வனிதா காட்டமா பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலி பேசுறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்குது, அவங்க திமுக சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள்ல பார்த்துருக்கிறேன், அது அவங்களோட செலெக்ஷன், ஆனா அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் ஜூலி பிரச்சாரத்துக்கு போறாங்க, நீ எப்படி விஜயை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை கேட்குற உரிமை யாருக்குமே இல்லை, இது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க, ஆனா ஜூலி வேற மாதிரி பண்றாங்க, நான் ஒருவேளை தாவைக்கால இருந்திருந்தா நானுமே தாக்கியிருப்பேன், இந்த விஷயத்துல ஜூலியை குறை சொல்லவோ எதிர்க்கவோ முடியாது, இதுல ஏகப்பட்ட பணம் உள்ள இருக்குது, பணம் வாங்கிக்கிட்டு அவங்க பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல ஜூலி பேசுனதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க வனிதா விஜயகுமார்.